சித்தாந்தமும் சித்தர்கள் வழிமுறையும் ஒன்று. சித்தாந்தத்தின் ஞான பாதமே சித்தர்கள் வழிமுறை. குண்டலினியின் மூலமாக சக்தியை மலர வைக்கின்ற அறிவியலைத்தான் சித்தாந்தத்தின் ஞானபாதமாக பெருமான் அருளியிருக்கிறார். பித்தச்சலனம், சித்தச்சலனம், சக்தி சலனம். பித்தச்சலனம் உடல் நலத்தை அழிக்கும், சித்தச்சலனம் மன நிம்மதியை அழிக்கும், சக்தி சலனம் வாழ்வையே அழிக்கும். காலம், காலத்தின் தாக்கம் உடல் மீது ஏற்படும் பொழுது பித்தச்சலனம். எண்ண ஓட்டங்களின் வேகத்தின் தாக்கம் மனதின் மீது ஏற்படும் பொழுது சித்தச்சலனம். உயிர் ஓட்டம், பிறப்பு இறப்பு, இதனால் ஏற்படுகின்ற உயிரோட்டத்தின் தாக்கம் சக்தி மீது ஏற்படும் பொழுது ஏற்படுவது சக்தி சலனம். காலத்தின் தாக்கம் நம்மீது ஏற்படாது நம்மை காத்து கொள்வோமானால் நம் சக்தி முழுமையாய் மலரும். நம் சக்தி முழுமையாய் மலரும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் தவறாது உங்கள் எண்ண ஓட்டங்களின் தொகுப்பின் அழுத்தம் உங்களுக்குள் தேங்கிவிடாமல் கம்ப்ளீஷன் மெடிடேஷன் சொல்கிற பூரணத்துவ கிரியையை செய்தீர்களானால் சித்தச்சலனம் நடக்காது. கைப்பிடி வேப்பிலை சாறு காலையில், எழுந்தவுடன் கைப்பிடி வேப்பிலை சாறு, தூங்கும் முன் பூரணத்துவ தியானம். பித்தச்சலனமும் இருக்காது, சித்தச்சலனமும் இருக்காது. சக்தி சலனம் இல்லாமல் இருப்பது எப்படி? நாள் முழுவதும் நித்திய சமாதி நிலையில் உங்கள் உணர்வை ஒன்றாக்கி மகா வாக்கியத்தை சிந்தித்தவாறே இருங்கள். சக்தி சலனமும் இருக்காது. சிந்திக்க வேண்டிய மகா வாக்கியம் என்ன? வாருங்கள், சிவதீட்சை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சத்சங்கங்களில் கேட்கின்ற இந்த சத்தியங்களை சாத்தியமாக்கி அதை வாழ்வதற்கு வழியான சிவதீட்சை அளிக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெங்களூரு ஆதீனத்தில் கல்பதர் யோகம் தியான முகாமும் சிவதீட்சையும் வழங்கப்படுகிறது. இலவசம், அனுமதி இலவசம். அனைவரும் வந்து சிவதீட்சையை பெற்று சத்சங்கங்களில் நீங்கள் கேட்கும் சத்தியங்களை